கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கும்படியால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை பாடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறபடியால் நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்தமான தேவனே, இந்த வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கவும், உம்மை பாடவும், உடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரே நீர் செய்த அன்புக்காக, நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு கிருபை நாள் எங்களை காத்து வருகிறீர் ஆண்டவரே. இந்த பயங்கரமான ஆண்டவரே சூழ்நிலையிலே தேசத்தில் பயங்கரமான கொள்ளை, பயங்கரமான கொடிய வாதை நோய் பரவி கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் செல்கிறோம். இந்த நோயை அழித்து போடுவீராக. இந்த தொற்று வியாதிகள் எல்லாம் அழிக்கப்படியாய் செல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எப்பொழுதும் செபிக்க உமக்கு ஆராதனை செய்ய கிருபை செய்வர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே உம்முடைய பொன்முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த கூட்டத்தை ஆராதனையில் ஆசீர்வதி, இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை முழுவதுமாய் உடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. பாடுகிற பிள்ளைகளோடு நீர் மகிமைப்படுவீராக. இந்த வசனத்தின் மூலமாய், செய்தி மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி எல்லா கனமகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அருமையான பிரதர் ஜோனா அண்ட் பிரதர் ஆல்வின் அவங்க ஆண்டவருடைய நாமத்தை பாடல் மூலமாய் மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பாடல் எண் 99, ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும் அப்படின்ற பாடலாம் அரசியல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அவரை பாடல் மூலமாய், துதியின் மூலமாய் ஆராதிக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நம் மத்தியில் இருக்கிற அருமையான ரெவரண்ட் சாம் அப்பல்லோ அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் 3 அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் உள்ளவர். அவர் இந்த நாளை நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேகருக்கு இந்த மாதிரியான ஆராதனை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம வாழுகிறோம். ஆனாலும் நம்முடைய இருதயமாகிய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் 10:11-22 கிரேக்க வித்தியாசமே இல்லை. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற கூப்பிடுகிற யாரும் யார் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த காலை நேரத்திலே பாஸ்டர் ஐயா அவர்களை இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன். பாஸ்டர் ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. இந்த வேத வசனம் மாறாத ஒரு பிரமாணம், சுவிசேஷமானது. கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த ஆவியானவர் பரலோகத்துக்காக நம்மளை முன்குறித்தார். இரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்து பூமிக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன கொடுத்தார்? நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். 1 சொல்லியிருக்கு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவரை தெரிந்து அறிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் கெட்டு போகாமல் அவரை விசுவாசிக்கும்படி நம்மளை முன்குறித்திருக்கிறார். காலை நேரத்தில் ஒரு சில வேத வசனத்துக்கு நேராக நம்ம இருதயத்தை திருப்புவோம்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லி அநேக நியாயபரமான காரியங்கள் எல்லாம் குறித்து எல்லாம் முறிந்து போச்சு, அது முடிவடைச்சு நிறைவேறி சொல்லிட்டு அவர் கடைசியாக 12:1-2 சொல்கிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களோட சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய நாக்கு, நம்முடைய இருதயம், நம்முடைய மனசாட்சி, இதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தில் நிறைய காரியங்களை இன்றைக்கி உலகத்தில் நம்ம கேட்கணும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் வேதத்தில் கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:23 படி உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாக இருப்பதாக, குற்றமற்ற காக்கப்படுவதாக கர்த்தர் வருமளவும் சுவிசேஷமானது நம்முடைய ஆவி, மனுஷ ஆவிக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் பொருந்தும். கர்த்தர் சுகப்படுத்துகிறார், கர்த்தர் விடுதலை கொடுக்குறாரு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரிக்கு உள்ள சபையில் அவர் எழுதும்போது அந்த 12:2 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்க. இந்த மனம் புதிதாகிறானே என்ற ஆங்கில வேதாந்தத்தில் என்ன சொல்றீங்கன்னா, be renewed by the word of God. தேவனுடைய வார்த்தையினால நீங்க மறுரூபமாகுங்கள். தினந்தோறும் நம்ம கர்த்தருடைய வேதத்தை நோக்கி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை அவர் தேவனாய் இருந்தார், அவர் தேவனிடத்தில் இருந்தார், அவர் வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லி, இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும், சிந்தையில் இருக்கணும். தினந்தோறும் ஒரு 5 விரல்ல கையில் சாப்பிட்றது போல் 5 அதிகாரங்களை வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ணணும். தேவன் வார்த்தையா இருக்கிறார், ஆவியானவர் நம்ம அந்த வார்த்தையை நமக்குள்ள வைப்பார். நம்ம அதிகமாக இந்த காலங்களில் உலகத்தில் மீடியாவில், ஊடகங்களில் இந்த மாதிரியான பலவிதமான பயத்தின் ஆவி, பலவிதமான சந்தேகங்கள், ஐயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், பிசாசானவன் அநேக தவறான செய்திகளை, துர்ச்செய்தியை பரப்புகிறான், வதந்திகளை. பிசாசுக்கு பேர் என்னன்னா துர்ச்செய்தி பரப்புகிறவன். ஆண்டவர் இந்த ஜீவ வார்த்தைகளை, சத்தியத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். இதனால வேத வசனத்தினால தினந்தோறும் மறுரூபமாங்கள், மனம் புதிதாகிறதுனாலே ஆவியானவர் என்ன செய்வாங்க? எபேசியர் 5:26 சொல்லியிருக்கு, வேத வசன முழுக்கினால, இந்த தண்ணீர்னால ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். கொலோசையர் 3:16 சொல்லியிருக்கு, கிறிஸ்துவின் வசனம் உங்களில் பெருக கடவுள், வளர்ந்து பெருக கதை. கொலோசியரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் அவர் என்ன மலப்பிரசங்கம் செய்தார், அவர் என்ன சீஷர்களுக்கு செய்தார், அவர் என்ன சீஷர்களுக்கு பேசினார், போதிச்சு, அவர் என்னென்ன உவமைகளை சொன்னார். நம்ம வாயை திறந்தா அநேக நேரங்களில் நம்ம தவறான செய்திகளை தான் பேசுகிறோம், பயத்தை பேசுகிறோம், இயலாமைகளை பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்தது சத்திய வார்த்தைகளை நம்ம உள்ளே வச்சு அதை விசுவாசித்து நம்ம பேச வேண்டும். இந்த சிந்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொன்னேன், ஆவி, ஆத்துமா, சரீரம். 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லியிருக்கு, உங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி, ஆத்துமாவை, சரீரத்தை முழுவதையும் பரிசுத்தமாக்குவாராக. இப்ப மனம் புதிதாகிறதுனாலே இங்க சொல்றாரு. கொலோசு சபை, தெசலோனிக்க சபைக்கு ஒன்று சொல்றாரு, கொலோசு சபைக்கு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க, ரோமாபுரிக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபப்படுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. உங்களுடைய மனசுல உலகத்தை நினைச்சு உலகத்தை வாங்கி நீங்க உலகத்துல உள்ள மாதிரி வாழ வேணாம். பயந்து கர்த்தர் உங்க மனசை புதிதாக்குவார். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார். இன்னைக்கு நிலைமையில நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த சிந்தை தான் மரணமா இருக்கு. பாருங்க, மரணம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு பிரிந்திருத்தல், அதாவது செப்பரேஷன் ஃப்ரம் காட். ஆண்டவரை விட்டு படைத்த, நம்ம உருவாக்கி தாயின் வயிற்றில் உருவாக்கிய அந்த நாயகர் நம்ம
அவர் தான் நமக்கு சகல ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர் வந்து ஆதாமை உண்டாக்கி அவங்களை ஆசீர்வச்சார். ஆதாம் ஏவாள் அவரை விட்டு பிரிஞ்சாலே மரணம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு அழுதார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. பாருங்க, அது வந்து ஒரு மரணம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் வந்து எல்லா போக்காடு மாதிரி, இந்த லேவியராம 16 அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, போக்காடு மாதிரி எல்லா உலகத்தின் பாவத்தெல்லாம் சுமந்து கை அவர் மேலே வச்சுட்டாங்க. அதனால் அவர் பிதா விட்டு ஒரு செகண்டு அதை பிரியும் போது அவர் கத்துற, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி. பாருங்க, மரணம் வந்து சிந்தையில் வரக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம். அடிக்கடி உலகத்தினுடைய அவிஸ்வாச பயத்தை நீங்கள் வந்து இந்த செல்ஃபோனில் டிவியில் அதிகமாக தவறான துர்ச்செய்திகள் கேட்டீர்களானால், வேதத்தை வாசிக்காமல் சிந்தை இந்த மேல் மெச்சு பழுதா போயிடும். சோம்பலினால மேல் மெச்சு பழுதாகும்னா வீட்டில் உள்ள மாடி கிடையாது. இந்த சிந்தை, புத்தி, இந்த பிரெயின், இந்த மூளை ஆண்டவர் எது கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நல்லவைகளை யோசிக்க, நற்காரியங்களை யோசிக்க, நன்மைகளை யோசிக்க, என்ன கர்த்தருக்கு ஏற்ற சித்தத்தை யோசிக்க, நீதியான காரியங்களை யோசிக்க தான் கர்த்தர் சிந்தை கொடுத்துருக்கிறார். தேவன் கொடுத்துருக்க சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தை, மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஆங்கில வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த ரோமர் 8 அதிகாரத்தை 5 5 6 7 வசனங்களை சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத சிந்தை மரணம். மைண்ட் செட் வித்தவுட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் டெத். நம்ம சிந்தையை வந்து மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை யோசிக்க கூடாது. நான் இதை யோசிக்க மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கணும். சிந்தையை பழக்கணும். நான் வேத வசனத்தின்படி யோசிப்பேன். கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தர் என்னை நடத்துவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் நடத்துவார். கர்த்தர் என்னை பசும்புல் மேய்ச்சல் நடத்துவார். இயேசு கிறிஸ்து எனக்கு அவர் நல்ல மெய்ப்பர். எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட மாட்டார். என்னுடைய வேலையில் கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பார். அவர் வார்த்தையின்படியே எனக்கு சம்பவிக்கும். நான் இதையே யோசிக்கிறேன். நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் சிந்தித்து தியானம் பண்ணுவேன். அவன் தாவீது சொல்ற சங்கீதம் 119 11 12 சொல்றான், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்க, சிந்தையில் நம்முடைய தியானங்கள்லாம் படுத்து தூங்கும்போது சமாதானமாக தூங்கணும். ஒவ்வொரு நாளும் பிழைப்பு கெடுத்த அளவுகளை சிக்கிக்கொண்டு கண்ட தேவையில்லாத குப்பைகளை யோசிக்கக்கூடாது. உங்களை ஆண்டவர் படைச்சது வந்து எதுக்குன்னா, அவரோட உறவாட, அவரோட ஐக்கியப்பட தான் உங்களை படைச்சார். ஆண்டவர் நம்மளை எதுக்கு படைச்சாரு? நல்ல கேள்வி. நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன் அப்படின்னு கேள்வி. சொத்து சேர்க்கவா, பணம் சம்பாதிக்கவா, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கவா, இல்லை தங்க நகை சேர்க்கவா? எதுக்கு படைச்சாரு? அவர் படைத்தவரோட உறவாட, அவர் அப்பா பிள்ளை, நம்ம உறவாட, அவரோட ஐக்கியப்பட, கிறிஸ்துவோட உறவோட, ஆவியான உறவாட, அதுக்கு தான் படைச்ச. அந்த நோக்கத்தை விட்டுட்டு நம்ம சிந்தையில தேவையில்லாத காரியங்களை நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. அவர் கொலோசி சபைக்கு சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்கள் இருதயங்களில் வளரட்டும், பெருகட்டும். Let the word of Christ dwell in you richly. அவர் என்ன சொல்றாரு? அதே அப்போஸ்தலர் பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது 12:1-2 நீங்கள் மனம் புதிதாகிறதுனா உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, மறுரூபமாகுங்கள். தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. எபேசு சபைக்கு என்ன சொல்றாரு? சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த திருவசனம் முழுக்கினார். அது 5:26 என்ன சொல்ற? சபையை வந்து வார்த்தையை கொண்டு பரிசுத்தப்படுத்துறாரு. வார்த்தையில ஆழமா இருங்க, வார்த்தையை தியானிங்க. சிந்தையில நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, தீமையான யோசனைகள், தவறான காரியங்களை, குப்பைகளை பிசாசு கொடுக்குறான்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எனக்கு வேண்டாம், இந்த காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், டிவியில் இந்த சேனலை நான் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி காரியங்களில் யூடியூப்பில் வர்ற சில காரியங்களை பார்க்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், இவைகள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தான், இட் இஸ் அ சாய்ஸ். இது தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் என்ன செய்யணும்? என் சிந்தையை காத்துக்கொள்ளணும். பிலிப்பியரில் அது 2ஆம் அதிகாரத்தில் அது முதல் வசனம்,
அதிலிருந்து 6ஆம் வசனத்தில் வாசனை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவை நோக்குவானாக. இப்போ பாருங்க, வீடுகளில் அநேக நேரங்களில் முடங்கி கிடக்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தருடைய சுவாபம் என்னன்னு தெரியும். அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகளை எப்படியாவது கத்தருக்குள்ள வளர்க்கணும், பிள்ளைகளை எப்படியாவது வசனத்தை சொல்லி தரணும், பிள்ளைகள் எப்படியாவது கத்தருக்குள்ள நல்லா வளரணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் இஷ்டத்துக்கு தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அவனவன் தனக்கானவை எல்லாம் பிறருக்கானவை நோக்குவான். இப்போ அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் பிள்ளை நினைக்குதான், அப்பாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஏதாவது நினைக்கிறாங்களா? பாருங்களேன், இன்னைக்கு பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்தில், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, சுயநலமாக இருக்குது ரொம்ப. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்புகள், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சிஸ்டம், இந்த உலகத்தினுடைய சமூக காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளை சுயநலமாக தனியாக வச்சு ஏதாவது ஒரு செல்ஃபோனுக்கு அடிமையாக்கணும்னு பிசாசு அவன் நினைக்கிறான். சுயநலமாக இருக்கணும், நீனா சம்பாதி, நீனா சாப்பிடணும், நீனா படிச்சு, அப்படி அல்ல. உன்னிடத்தில் அன்பு கூறவளோ பிறனிடத்தில் அன்பு கூறுவாங்க. அவனவன் தனக்கான இல்லை பிறனுக்கு. இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அவர் சீஷர்களுக்கு உதவி செஞ்சார். பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அவர் எல்லா சீஷர்களுக்கும் கால்களை கழுவினார். அவர் என்ன சொன்னார்? நான் ஆண்டவரும் போதகரும் வாங்கிய நான் எல்லாருக்கும் தண்ணீர் வார்த்து நான் தாழ்மே எல்லாருக்கும் கால்களை கழுவினேன்னா நீங்களும் அதை போய் சீஷர்கள் செய்யுங்க. இன்னைக்குள்ள சமுதாயத்தில் பிள்ளைகளுக்கு பாருங்களேன், வீட்டை சுத்தம் பண்ணு, டாய்லெட்டை க்ளீன் பண்ணு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னால் எல்லாம் சந்தோஷமாக, நான் உடனே வீட்டை சுத்தம் பண்ண போகிறேன், நான் உடனே உதவி செய்ய போகிறேன், அப்பா அம்மா சொல்கிறாங்களா யாராவது? எவ்வளோ கடினமான சூழ்நிலை நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படியா இருக்கிறாங்க? கிறிஸ்து அவர் பாருங்களேன், ஏசப்பா நம்முடைய, அதாவது நான் வார்த்தையை சொன்னேன் ஆதியில், அவர் பிதாவுக்கு சமமாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக என்னாம அவர் பிதாவுக்கு சமமாக இருந்தார். அதாவது ஒரு பெரிய அரண்மனையிலேருந்து சேரியில் யாராவது குடிக்க போவாங்களா? அவர் பிதாவுக்கு சமம். அவர் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுக்கு சொல்கிறாரு, நான் பூமியில் நான் இயற்கையானதை சொல்லி உங்களுக்கு சொன்னாலே புரியலையே, நான் பிதாவோடு இருக்கிறத பரலோக காரியங்களை சொன்னால் எப்படி உங்களுக்கு புரியும்? அதை கொள்ளையாடின பொருளாக என்னாமல் தாமே தாழ்த்தி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்ன செஞ்ச மனுஷரோட மனுஷராக இருந்து நமக்கு மாதிரியை வச்சிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவோட சிந்தை சபையில் இருக்க எல்லாருக்கும் இருக்கணும். குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, குடும்பத்தில் வாக்குவாதம் வரக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, புருஷன் மனைவி பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை போடவே கூடாது. புருஷன் மனைவிக்கு மாறுபாடு வித்தியாசங்கள் இருக்குமான பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் அதை வேத வசனத்தை வச்சு பாஸ்டர்கிட்ட கவுன்சிலிங் கேட்டு தீர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க, பிள்ளைகள் எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே நமக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு வேத வசனத்தை சிந்தையில் வைத்து இருதயத்தில் வைத்து தியானிக்கும்படி உதவி செய்கிறேன். நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட், என்னுடைய தேவைகள், என் சுயநலத்தை முதல்ல வைக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்க, எப்போ பார்த்தாலும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மீ 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 என்னைய பாரு, என்னைய பாரு, இது என்னுடையது, என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது. திருவள்ளுவர் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பம் உரிய பிறர்க்கு அமர்ந்து. இப்போ நம்முடையது என்னது என்னது, நான் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு மையமாக இருப்பேன் அப்படின்ற நல்ல சிந்தை அல்ல. கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மையமாக இருக்கு. ஆமே சொல்லுமா? வீட்டில் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும். ஜெபிங்க, ஆண்டவரே பிள்ளைகளுடைய சிந்தையில் இப்போ ஏசப்பா சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோட உபச்சாரம் செய்தாய். சிந்தையில் தான் பாவம் பிறக்குது. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, சிந்தையை பிசாசானவை கெடுக்கிறான். 2 தீமோத்தேயுல பவுல் எழுதுறாரு தீமோத்தேயுக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி, பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தா தெளிந்த புத்தி தெரியணும். இது தவறு, இது தீமை, இதை நான் செய்யக்கூடாது. இன்னைக்கு சிந்தையில் கர்த்தருடைய வேத வசனத்தை வைத்திருக்கணும். கர்த்தருடைய வேத வசனம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
அதில் அவர் சொல்கிறார், எபிரேயர்களின் நிறுவனத்தில் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவ்வளவு வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. நம்முடைய ஆத்மான்றது 2 காரியம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், 2 காரியம். என்ன காரியம்னா, நம்முடைய சிந்தை, நம்முடைய மனசாட்சி, நம்முடைய எல்லா ஃபீலிங், உணர்ச்சிகள். இந்த மனசாட்சி சுத்தமா இருந்தா தான் இருதயத்துல உள்ளான மனுஷன் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். இயேசுவே உடைய ரத்தத்தினால சிந்தையை கழுவுங்க, இயேசுவே உடைய ரத்தத்தினால மனசாட்சியை சுத்திகரிங்க. நான் தவறான காரியங்கள் எல்லாம் யோசிக்க மாட்டேன், நான் தவறான காரியங்கள் எல்லாம் காட்சிகளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க முற்றுப்புள்ளி வைங்க. நீங்க முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா ஆவியானவர் உங்களோட கூட இருப்பார். ஆண்டவருடைய அந்த கிருபை அனுக்கிரகம் வேண்டும் என்றால் நம்ம சிந்தையை ஒரு நாய்க்குட்டி மாதிரி பழக்கணும். நம்ம சிந்தையை ஒரு நாய்க்குட்டி. பார்த்தீங்க, போலீஸ் வேலையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, மோப்ப நாய்களை பழக்குவாங்க. எப்படி பழக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குட்டியிலிருந்து நாய்க்கு ஆண்டவர் ஒரு பெரிய நல்ல ஒரு சென்ட், அதாவது மோப்பம் பிடிக்க சக்தியை கொடுத்துருக்கிறார். ஒரு திருடன் திருடிட்டு போனால் அவருடைய வேர்வையுடைய வாடை என்ன அப்படின்றத அந்த நாய் மோந்து பார்த்து மோப்பம் பிடிச்சி அது எங்கெங்கே அந்த வாடை இருக்கோ அந்த வாடையை பூரா போய் பார்த்து அது ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாரா, பஸ் ஸ்டாண்டில் காட்டி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அந்த நாய்கள் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே போல் நம்ம சிந்தையை பழக்கணும். எப்படின்னா, வேத வசனத்தின்படி நான் யோசிப்பேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நான் இருதயத்தில் வைத்துக் கொள்வேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு நடக்கும், உலகத்தின்படி எனக்கு நடக்காது. எனக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நான் உள்ள புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைவேன். ஆண்டவர் எனக்கு தப்பு செய்ய மாட்டார், இந்த சத்தியத்தின்படி என் சிந்தையில் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பழக்கணும். நீங்கள் தான் சிந்தையை வேத வசனத்துக்கு நேராக திருப்பி கொள்ளணும். ஆனால் எல்லா காரியங்களையும் போய் குழப்பிக்கிட்டீங்கன்னா, குழப்பத்தின் ஆவின்னு ஒரு அசுத்தாவி இருக்கு. சொந்தக்காரங்க பிரச்சனைகள், உலகத்தின் பிரச்சனைகள், வேலையின் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய எதிர்கால பிரச்சனைகள், பண விஷயம், எல்லாத்தையும் போட்டு சிந்தைய மனசை குழப்பிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவே முடியும். நம்ம தான் இந்த வேத வசனத்துக்கு நேராக அந்த தேவ சமாதானத்தை காத்துக்கணும். கடைசியா ஒரு வசனம் சொல்ற, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதில் 6, 7, 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆமாம், விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பாருங்க, ஜெபத்தில் டெய்லி ஜெபம் பண்ணணும், தினந்தோறும். எபேசியர் 6:18 சொல்லியிருக்கு. என்ன, எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். இந்த சிந்தையில் அதாவது பரிசுத்தமாக இருக்கணும், மனசாட்சியில் பரிசுத்தமாக இருக்கணும். அது ஆவியானவர் உதவி செய்கிறார். இயேசுவின் ரத்தம் கழுவப்படணும். கபீரை எடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் சிந்தையை மனசாட்சியை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், பிலிப்பு சபைக்கு சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 5, 6 படித்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க விசுவாசிகளே, காசை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் முழங்கால் போட்டு விண்ணப்பத்தோடு வேண்டுதல் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு, அப்பா தகப்பனே, என் பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகள் எல்லாம் இந்த ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகள் எல்லாம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா ஆவியானவர் இறங்குவார். நாமே சொல்லுங்களேன். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம அவர்கிட்ட ஜெபிக்கணும். இந்த தெளிந்த சிந்தையோட அந்த உள்ளத்துல அந்த மனசாட்சி, அந்த ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட மனசாட்சி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான சிந்தையும் இருதயத்தையும் ஆட்கொள்ளணும். ஒரு அல்லையில சொல்லுவோமா? இதுதான் சுருக்க வழி, இதுதான் சுருக்க வழி. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உலகத்தில் உங்களை எது சுற்றுறான், வலப்பக்கம் 1000 பேரும் இடப்பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் உங்களை அணுகாது. உன்னதமாருடைய மறைப்பில் இருக்கிற சர்வவருடைய நிலையில் தங்குவான். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் கர்த்தர். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர்.
நீங்கள் சிந்தையிலையும் மனசாட்சியிலையும் ஜெபிக்க ஆயத்தமாகி அவரை நோக்கி அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அவர்கிட்ட என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. மாம்ச சிந்தை நமக்கு வரக்கூடாது. மாம்ச சிந்தையில் என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்த சிந்தையில் பழக்கணும் அப்படிங்கன்னா நம்ம ஜெபம் பண்ண முடியாது, இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு கீழே அவர் பவுல் சொல்கிறார், அந்த அந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் கீழே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ள எவைகளோ, சத்தியம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, இவைகளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கப்பா. சபையே விழித்தெழு. ஆமே சொல்லுங்களேன். நம்ம சிந்திக்க வேண்டியது எல்லாமே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் பிதாவின் வலப்பக்கத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் நம்ம சபைக்கு தலைவர், அவர் பிரதான மேய்ப்பர். அதை சிந்திங்க. அன்புள்ளவைகளை சிந்திங்க, நீதி உள்ளவைகளை சிந்திங்க, ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திங்க. இந்த மாதிரி பழக்குங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்களேன், நமக்கு ஆவியானவர் எவ்வளோ எழுதி வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, கவலை பிசாசினால் வருது. கவலைகள், சந்தேகம் பிசாசினால் வருது. இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே சொல்லுங்களேன். சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். கல்வாரி சிலுவையில் நமக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார். அவர் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளும். வீடுகளில் ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்கு நீங்கள் தெளிந்த சிந்தையாக இருக்கும்படி போதிங்க. சொல்லுங்கள், தம்பி இது வேண்டாம், தம்பி இது தங்கச்சி இது வேண்டாம், நீ இதுக்கு உட்படுத்த வேண்டாம், இதை தியானிக்காத அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனையோ காரியங்களை நான் உதாரணங்களாக சொல்லுவேன். ஆனால் தெளிந்த புத்தி, அந்த புத்தி மயக்கம் பிசாசான என்ன செய்யறாங்க? சிறு பிள்ளைகளை எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா மதி மயக்கத்துக்கு ஒரு மாதிரி. இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் டிவியில் வருதுன்னு வச்சுக்கலாம், அது சின்ன சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமோ அது ஒரு கார்ட்டூனாக இருக்கட்டும், அம்மா சொல்லுவாங்க கடைக்கு போப்பா, கடைக்கு போகணும், அது உள்ளே போகாது. ஏன்னா பிசாசான சிந்தையை என்ன செஞ்சா வேற ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டோம். அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தை நமக்கு இருக்கணும். நம்ம ஒன்றுக்கு கவலைப்படாமல் அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் தேவ சமாதானம், தேவ சமாதானம் சிந்தையும் இருதயத்தை ஆடணும். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்முடைய ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வார்த்தைகள் எவ்வளவு தேடிலும் தேடிலும் அவர் தேன் கூட்டில் ஒழுகிற அந்த தேனை காட்டிலும் இன்பமானது. நம்முடைய வசனம் பேதைகளை ஞானியாக்கும். நம்முடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சின்னு சொல்கிறேன். அவருடைய வார்த்தையினால் நம்மளை தேற்றுகிறார். இந்த நாளில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தெளிந்த சிந்தையோடு உங்களுடைய சமாதானத்தை காத்து கொண்டு இருக்க ஒரு விஷயம். ஆண்டவரே, சபைகள் இந்த நேரங்களில் ஒரு கடினமான காலங்களில் போகும்பொழுது, இந்த உபத்திரவங்களில் போகும்போது ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் மனசாட்சி இயேசு ரத்தம் சுத்திகரிப்பதாக நாங்கள் தினந்தோறும் இடத்துல தெளிந்த சிந்தையாய் உறவாட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் ஆண்டவரே, எங்களை சிந்தையை கண்களை தெளிவிக்குங்க ஆண்டவரே. அந்த கண்களெல்லாம் மனக்கண்களை தெளிவாக்குங்க. எங்கள் சிந்தையை பரிசுத்தம் பண்ணுங்க. எங்கள் மனசாட்சியை சுத்திகரிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே குறைவுள்ளவர்கள் தான். அந்த உலகத்தில் வாழும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், கடினமான தீமையான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே இந்த வேத வார்த்தையின்படி நாங்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறார்கள். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்க உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற என் அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் வைக்கிற இந்த வசனத்தின்படி, கேட்ட வசனத்தின்படி நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவரே உண்மை வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓட உதவி செய்யும். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாய் உங்களுடைய வசனத்தை தியானம் பண்ண, அதிகமாய் ஆண்டவரே
உங்களுடைய வசனத்துக்குள்ள எங்களை காத்துக்கொள்ள அதிகமாய் நாங்கள் உங்களுடைய வசனத்தை வசனத்தை பிடித்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள பலன் தாருங்க. உள்ளான மனிதனை புதுப்பீங்க, எங்களை மறுரூபமாக்குங்க. உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற ராஜா, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களை ஆண்டவரே புதிதாக்குங்க. உங்களுடைய வசனத்தினால் எங்களை கழுவுங்க. எபேசியர் 5:26 சொன்னது உங்களுடைய வசனத்தினால் எங்களை ஆண்டவரே சபையாகி அந்த மனவாட்டியை நீ பரிசுத்தப்படுத்துகிறீர். ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. பிரச்சனைகளை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே விசுவாசிகளுக்கு தொந்தரவுகளை கொடுக்கிற தீமையான சூழ்நிலை கொடுக்கிற பிசாசை கடிந்து கொள்கிறோம். பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை, நீதிமான் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவரே தேவ சமாதானம் ஒவ்வொருவரை நிரப்புவதா. தேவ சமாதானம் ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளின் குடும்பத்தை நிரப்புவதா. உங்களுடைய வெளிச்சம் உண்டாகட்டும் அவருடைய இருதயத்தில். ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த இருதயமாகிய சிங்காசனத்தில் நீர் வீட்டிற்கு ஆளுகை செய்வீர்கள். தொடர்ந்து வழி நடத்துங்க, உடைய கிருபைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக நாம் அர்ப்பணம் செய்வோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவ பலியாய் அர்ப்பணம் செய்வதை புத்தியுள்ள ஆராதனை. நாம் யாவரும் செபிப்போம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற பரிசுத்தமான தேவனே, இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே பாதத்திலே வருகிறோம். இந்த நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தின்படி எங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் கிருபை செய்தது. எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்கள், எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னியமாக இந்த ரத்தத்தால் எங்களை கழுவுவீராக. எங்கள் சிந்தனைகள் சிதறக்கூடாதப்பா. எங்கள் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை வெளிப்படும்படியாச்சு. சுத்த மனசாட்சியோடு ஆராதிக்க, பரிசுத்தமாய் வாழ இப்பிரபஞ்சத்தின் தீய சக்திகள், பாவ கிரியைகள், மாம்ச இச்சைகள் எங்களை அணுகாதவர்கள் உடைய கல்வாரி ரத்த கொட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுவி. பாவம் சோத்திரம் பிள்ளைகள்